இந்த ரெசிபி வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொன்னது. அதுக்கான மசாலாஸ் இங்கே இருக்குது. இது வந்து தனியா 3 டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன், ஸ்டார் அனைஸு அது வந்து ஒரு 2-3, அப்புறம் ஒரு 7-8 கிராம்பு, அப்புறம் 2-3 பட்டை, அப்புறம் மிளகா வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இது வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் செட்டிநாடு சிக்கன் மசாலாவுக்கு. ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் தனியா ஆட் பண்ணணும். தனியா அண்ட் பெப்பர் சேம் டைம் ஆட் பண்ணலாம். தனியா லைட்டாக ஸ்மெல் வரும். ஸ்மெல் வர ஆரம்பித்த அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸு, கிராம்பு, ஸ்டார் அனைஸ் அண்டு பட்டை. இதுக்கு வந்து ஏலக்காய் ஆட் பண்ணக்கூடாது. அண்டு வத்தல், கருவேப்பிலை, கல்பாசி. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு, அந்த அரோமா வந்துடுச்சு. இப்போ எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த சீரகத்தை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த சூடுலேயே, அந்த இருக்கிற ஹீட்லேயே நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். சீரகம் ரொம்ப ரோஸ்ட் ஆனால் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஹீட்லேயே ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஆற வச்சு நம்ம நல்லா நைஸ் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு.